ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சக்கரவள்ளி கிழங்க குக்கரில் போட்டு தண்ணி ஊற்றி ஒரு 2-3 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 1 கப் அளவு மைதா போட்டுக்கிறேன். நீங்கள் எந்த கப் எடுக்கிறீங்களோ அதே மெஷர்மெண்ட்டில் பாதி அளவுக்கு கோதுமை மாவும் ஆட் பண்ணணும் இதில். ஸோ இப்போ நான் பாதி எடுத்திருக்கேன் அதில். ஸோ இது வந்து போலி வந்து சாஃப்டாக கிடைக்கிறதுக்காக நம்ம இதை ஆட் பண்ணுறோம். இது கொஞ்சோண்டு உப்பு, அந்த பாவுக்கு தகுந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் பொடி அதையும் போட்டுக்கோங்க. நெய் ஒரு சின்ன ஸ்பூன் இதையும் விட்டு நல்லா தண்ணி தாராளமாக ஊற்றியே பிசையலாம், தப்பு கிடையாது. பாருங்கள், கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். இது பிசைய கையில் இருக்கிறதெல்லாம் எல்லாமே ரிமூவ் ஆகிற மாதிரி நல்லா ஒட்டிக்கும். உங்களுக்கு தளன்னு தான் இருக்கணும் இதுக்கு போலிக்கு. ஸோ பயப்பட வேண்டாம். அது பாருங்கள், பிசைய அப்படியே எண்ணத்தில் இருக்கிற இதுவும் கையில் இருக்கிறதும் எல்லாமே நமக்கு அந்த மாவோடு சேர்ந்து வந்துக்கும். ஸோ இது பாருங்கள், இந்தளவுக்கு சாஃப்டாக இருக்க மாதிரி. ஸோ இப்போ வந்து கடைசி பிசைஞ்சு முடித்ததுக்கப்புறம் ஆயிலோ இல்லை நெய்யோ ஏதோ ஒன்று மேலே போட்டுட்டு அப்ளை பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் வைங்க. இப்போ நம்ம குக்கரில் வேக வச்சுருந்த சக்கரவள்ளி கிழங்க எடுத்து தோல் பிரித்து மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. இது நார்ச்சத்து உள்ள காய்கறிங்கிறதுனால கொஞ்சம் நாராக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. இல்லை மிக்சியில் கூட நீங்கள் ஒரு சுற்று போட்டு எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. இது பாருங்கள், அந்த கட்டியாக இல்லாத மாதிரி நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதுக்கப்புறம் ஒரு பேனில் நம்ம சர்க்கரை பாகு எடுத்துக்கணும். ஸோ நான் வெல்லம் எவ்வளோ எடுத்தனோ 1.5 கப்பு மைதாவும் கோதுமையும் சேர்த்த அளவுக்கு நான் 1 கப்பு வெல்லம் எடுத்துருக்கேன். ஸோ துருவின வெல்லத்தோட ஏலக்காவை 2 ஆட் பண்ணி போட்டிருக்கேன். தண்ணி சும்மா லைட்டாக விட்ருக்கேன், இது கரையிறதுக்காக தான். ஸோ எந்த கம்பி பதமும் பாகு பதமும் எதுவுமே தேவையில்லை. அந்த கட்டி உடையணுங்கிறதுக்காக நீங்கள் நாட்டு சக்கரை இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. ஸோ வெல்லம் போட்டிங்கன்னா ஸ்வீட்னஸ் கொஞ்சம் பிள்ளைங்க நிறைய இருந்தால் சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்காக நான் போட்டிருக்கேன். இதை பாருங்கள், நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ கட்டி கரைஞ்சதுக்கப்புறம் நான் மேஷ் பண்ணி வச்சுருந்தேன் இந்த சக்கரவள்ளி கிழங்கோடு சேர்த்து நல்லா ஆட் பண்ணுறேன். இந்த சக்கரவள்ளி கிழங்கும் இந்த வெள்ளைப்பாகும் சேர்ந்து நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணும்போது அந்த கட்டியோடு எல்லாமே வந்துடும். ஸோ கட்டியாகும் உங்களுக்கு. பாருங்கள், எவ்வளோ தண்ணியாக இருந்த மாதிரி இருந்துச்சோ இப்போ நல்லா ரெண்டும் சேர்ந்து ஒன்றாக்கு போல் ஆயிடுச்சு. இதுதான் நமக்கு பூரண மாதிரி. உருட்டி வச்சுக்கோங்க ஆறுனதுக்கப்புறம். இப்போ ஒரு ஷீட்டில் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த மைதா மாவோட அந்த பேஸை வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் வைக்கிற பூர்ணத்தோட இந்த மைதாவோட பேஸ் வந்து சின்னதாக எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு சின்ன ரவுண்டாக சர்க்கிளில் இது வராதவங்க பட்டர் ஷீட் போட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதில் போட்டுட்டு நல்லா பெருசாக தேய்ச்சிக்கலாம். ஸோ பட்டர் ஷீட்டை அப்படியே தாவாலேயே போடும்போது ஈஸியாக இருக்கும். தடவி விடுங்க. பூரிக்கட்டையில் வச்சு தேய்ச்சினா உங்களுக்கு பூரணம் வந்து வெளியில் வரும். ஸோ மைதா எந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைகிறோமோ நம்ம அந்தளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் இந்த பேஸை. இப்போ பாருங்கள், எனக்கு பூரணமும் வெளியில் வரல. நான் நிறைய பெருசாகவும் ஆக்கிக்கலாம், ரொம்ப தடியாகவும் இல்லை. ஸோ இப்போ நான் தாவால் எடுக்கிற அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ தாவால் போட்டு நான் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், இன்னும் விரித்து விட்டுக்கிறேன் நான் இதை. இப்போ நெய் விட்டு பரட்டி போட்டு எடுத்து சாப்பிட வேண்டியது தாங்க. ரொம்ப ஈஸியான போலி இது. பருப்பு போலி வந்து சில பேருக்கு ஒத்துக்காது, தேங்காய் போலியும் சாப்பிட்டா இதுவாக இருக்காது. ஸோ டிஃப்ரெண்ட்டாக சக்கரவள்ளி கிழங்கு வந்து டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. சின்ன பிள்ளைங்களுக்கு பெரியவங்க யார் வேணாலும் இதை சாப்பிடலாம். நார்ச்சத்து உள்ள இது வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லது. இது பாருங்கள், எவ்வளோ சாஃப்டான போலி, ஈஸியாக ஒரே கையில் பிச்சிடலாம். பூர்ணமும் அவ்வளோ அழகாக உள்ள சேமாக கோட்டிங் ஆகிருக்கு. நீங்களும் குழந்தைங்க சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.